வணக்கம். இன்னைக்கு நாம சங்கீதம் 12 பத்தி ஒரு சுவாரஸ்யமான பகுப்பாய்வு பண்ண போறோம். இந்த தொன்மையான உரை இன்றைய நவீன தகவல் தொடர்பு, உண்மை மற்றும் நீதியை பற்றி என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சுக்க நாம ஆழமா பயணிக்க போறோம். வாங்க ஆரம்பிக்கலாம். ஆரம்பமாக இந்த முதல் வசனத்தையே கொஞ்சம் கவனிச்சு பாருங்களேன். எவ்வளவு ஒரு தீவிரமான நிலைமை! உலகத்துல உண்மையும் விசுவாசமுள்ள மனிதர்களும் முற்றிலும் மறைந்து விட்டார்களோ அப்படிங்கிற ஒரு விரக்தியான நிலைய இது தத்ரூபமா படம் கொடுத்து காட்டுது. இன்னைக்கு நம்ம பகுப்பாய்வுல இந்த 4 முக்கிய விஷயங்களை தான் பார்க்க போறோம். உண்மையற்ற உலகம், ஏழைகளுக்கான வாக்குறுதி, தூய்மையான வார்த்தைகள், அப்புறம் இதிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய நடைமுறை பாடங்கள். முதல் பகுதிக்கு வரலாம். உண்மையற்ற உலகம் மற்றும் மனித வார்த்தைகள். மனிதர்களோட வார்த்தைகள் எப்படி ஒரு ஆயுதமாகவும் ஏமாற்று வேலைக்காகவும் பயன்படுத்தப்படுதுன்னு இதுல பார்க்கலாம். 2லிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு மோசமான நச்சுத்தன்மையான ஒரு தகவல் தொடர்பு கலாச்சாரத்தை பத்தி சொல்லியிருக்கு. பொய் பேசுதல், முகஸ்துதி செய்யறது, உள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே ஒண்ணு பேசுறது, அப்புறம் பெருமையா பேசுறது, இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் கிடையாது, சமூகத்தை சீரழிக்கும் செயல்கள். இந்த வரிய கேட்டாலே தெரியுதில்ல, எங்கள் நாவுகளால் மேற்கொள்வோம் அப்படிங்கிற இந்த வார்த்தைகள் அந்த மக்களோட உச்சக்கட்ட அகந்தையை தான் அப்பட்டமா காட்டுது. நாங்க என்ன வேணாலும் பேசுவோம், எங்களை கேட்க யாருக்கும் அதிகாரம் இல்லைங்கிற அந்த இருமாப்ப இது ரொம்ப தெளிவா விளக்குது. இங்க ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, இந்த உரைக்கு தரப்பட்டுள்ள வர்ணனை ஒரு மிகச்சிறந்த ஒப்பீட்டை முன்வைக்குது. இந்த பழமையான வரிகள் இன்னைக்கு செய்தி நிறுவனங்கள், அரசியல் அமைப்புகள் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்கள் செய்யற ஏமாற்று வேலைகளுக்கு கச்சிதமா பொருந்தி போகுதுன்னு அது சுட்டிக்காட்டுது. சரி, இப்ப நம்ம 2வது பகுதிக்கு வருவோம். ஏழைகளுக்கான வாக்குறுதியும் பாதுகாப்பும். இந்த நச்சுத்தன்மையான சூழல்ல பாதிக்கப்படுறவங்க யாரு, அவங்களுக்கான தீர்வு என்னன்னு பார்க்கலாம். இந்த அகந்தை கொண்டவர்களோட ஏமாற்று வார்த்தைகளால உண்மையிலே பாதிக்கப்படுறது யாரு? ஏழைகளும் நலிவடைந்த மக்களும் தானே. 5ஆம் வசனம் இதத்தான் ஆழமா சொல்லுது. போலியான வார்த்தைகள் காத்துல கரையறதில்ல, அது எளியவர்களோட வாழ்க்கையை அளிக்கிற கொடிய ஆயுதம். இந்த சமூக அநீதிக்கு ஒரு தெளிவான தீர்வை இந்த உரை முன்வைக்குது. ஒடுக்கப்பட்டவங்களுக்காக கடவுள் எழுந்து வருவார், தலையிடுவார், அவங்களுக்கு பாதுகாப்பான ஒரு அடைக்கலத்தை கொடுப்பார்னு ஒரு உறுதியான வாக்குறுதி இதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இப்போ நம்ம 3வது பகுதிக்கு செல்லலாம். தூய்மையான வார்த்தைகளும் தெய்வீக பாதுகாப்பும். இதுவரைக்கும் நாம பார்த்த அந்த ஊழல் நிறைந்த பேச்சுக்கு நேர்மாறான ஒரு விஷயத்த பார்க்க போறோம். இங்க இருக்கிற அந்த மிகப்பெரிய வித்தியாசத்தை கவனிங்களேன். ஒரு பக்கம் நச்சுத்தன்மையான ஏமாற்று வேலைகளுக்கான மனித வார்த்தைகள், இன்னொரு பக்கம் எந்த மாசும் இல்லாத முழுமையான தெய்வீக வார்த்தைகள். எவ்வளோ பெரிய முரண்பாடு இல்ல? 6ஆம் வசனத்துல இருக்கிற இந்த உருவகத்தை நீங்க கண்டிப்பா கவனிக்கணும். 7 தரம் புடமிடப்பட்ட வெள்ளி அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன? எந்த ஒரு குறையும் இல்லாத, எவ்வித சந்தேகத்திற்கும் இடமில்லாத முழுமையான நம்பகத்தன்மையை குறிக்கிறது இது. அந்த அளவுக்கு தூய்மையானது. 7ஆம் 8ஆம் வசனங்கள்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஊழல் நிறைந்த சமூகத்திலிருந்து நித்திய பாதுகாப்பு கிடைக்கும்னு ஆணித்தரமா சொல்லப்பட்டிருக்கு. அதிகாரத்தில் இருக்கிறவங்க மோசமானவங்களா இருந்தாலும், துன்மார்க்கர்கள் சுத்தி திரிஞ்சாலும் இந்த உறுதியான பாதுகாப்பு எப்பவும் இருக்கும். இப்ப நாம இந்த விளக்கத்தின் மிக முக்கியமான 4வது பகுதிக்கு வந்துட்டோம். இன்றைய வாழ்விற்கான நடைமுறை பாடங்கள். இந்த தொன்மையான கருத்துக்களை இன்னைக்கு நாம எப்படி பயன்படுத்தலாம்னு பார்ப்போம். இந்த உரையிலிருந்து 3 முக்கியமான விஷயங்களை வர்ணனை நமக்காக பிரித்தெடுக்குது. 1, நம்ம சொந்த பேச்சை கவனமா பயன்படுத்துறது. 2, நலிவடைந்தவங்களுக்காக குரல் கொடுப்பது. 3, நம்ம அரசியல் தலைவர்களுக்காக ஜெபிக்கிறது. இதுல அந்த 2வது விஷயத்த இன்னும் கொஞ்சம் விளக்கமா பார்ப்போம். பக்தியுள்ள ஏழை மக்களோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு தீங்கு நடக்கும்போது நம்ம குரலை தைரியமா பயன்படுத்தணும்னு இது ரொம்ப தெளிவா வாசகர்களுக்கு அறிவுறுத்துது. அதே போல 3வது படியில ஒரு எச்சரிக்கையும் இருக்கு. தகுதியற்ற தீயவர்கள் அதிகாரத்துக்கு வரும்போது என்ன நடக்கும்னு 8ஆம் வசனம் எச்சரிக்குது. அதனால அரசாங்கத்துக்காகவும் அதிகாரிகளுக்காகவும் நாம ஊக்கமா ஜெபிக்கணுங்கிறது ரொம்ப அவசியமான ஒண்ணு. இப்போ கடைசியா ஒரு கேள்வி. போலியான தகவல்களும் ஏமாற்று வேலைகளும் மலிஞ்சு கிடக்கிற இன்றைய சிக்கலான உலகத்துல உங்க சொந்த வார்த்தைகளை நீங்க எந்த அளவுக்கு கவனமா பயன்படுத்துறீங்க? குறிப்பா எளியவர்களுக்கு ஆதரவா உங்க வார்த்தைகளை கவனமாக கையாள்கிறீர்களான்னு கொஞ்சம் ஆழமா சிந்திச்சு பாருங்க.